ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரனுக்கும் கவிதாவுக்கும் கல்யாணம் நாள் குறிச்சதை கேள்விப்படுறாங்க கார்த்திகா. கார்த்திகா கேள்விப்பட்டதும் நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நிலா அந்த நேரம் பார்த்து எடுக்கலை. ஏன்னா எல்லாரும் வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் ரிங் கேட்கல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் சேரனுக்கு ஃபோன் பண்ணலாம்னா சேரனுக்கும் அந்த நேரம் பார்த்து சார்ஜர் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கும். அந்த நேரம் அவர் சார்ஜர் போட்டு அவர் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். 2 பேருமே ஃபோன் எடுக்கலைன்னாவும் அப்செட் ஆகிடுறாங்க. என்ன நம்ம மனசு விட்டு பேசலாம்னு நினச்சோமே 2 பேருமே ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆகி உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கஸ்தூரி காப்பி போட்டு மகளுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க பெட்ரூமுக்கு. என்ன இவ்வளோ நேரம் எந்திரிக்காமல் இருக்கா, என்ன தான் செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் லைட்டு கூட போடாமல் படுத்துருக்காங்க. லைட்டை போட்டதும் அவங்க கார்த்தியா எந்திரி காப்பியை குடி அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேலே காப்பியை வச்சுட்டு உசுப்புறாங்க. அந்த நேரம் பார்த்து பெட்டில் இருந்து ஒரு பாட்டில் கீழே விழுகுது உருண்டு. அந்த பாட்டிலை எடுத்து பார்க்குறாங்க. அதில் பூச்சி மருந்து எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் கார்த்தியாவை உசுப்புறாங்க. உசுப்பையில் வாயில் நிறையா தள்ளுது. ஐயோ கார்த்தியா, உனக்கு என்ன ஆச்சுடி, என்னடி செஞ்ச, என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே, எதையோ குடிச்சிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அம்மா எந்திரிம்மா, அம்மாவை முழிச்சு பாருமா, என் தங்கமே எந்திரிடி, அடியே நீ இல்லைன்னா எங்களுக்கு வாழ்க்கையே இல்லடி, நீங்கள் இருக்கிறதே எனக்கு ஒரே பொண்ணுடி அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து தனசேகரன் உள்ளே வராரு. எதுக்கு இப்படி கத்துற அப்படின்னவும், எங்க நம்ம மக பாய்சனை குடிச்சிட்டாங்க அப்படின்னவும், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லவும் அவரும் ஓடியாந்து பதறி போய், அம்மா அப்பா முகத்தை பாருமா, இந்த மாதிரி முடிவை எடுக்காதம்மா, இன்னும் நாங்கள் எவ்வளவோ சொன்னோமே கேட்கலையே, நாங்கள் உயிரை விட்டுருவோம்னு சொன்னதுனால நீ இந்த முடிவை தேடிக்கிட்டியா, அம்மா எந்திரிம்மா முழிச்சு பாருமா, நீ தானம்மா எங்கள் உலகமே, என் தங்கமே, என் செல்லமேன்ட்டு அவரும் கத்துறாரு. இதை கேட்டு நடேசன் அண்ணன் உள்ளே வர்றாரு. என்னாச்சுன்னவும், அப்புறம் இந்த மாதிரி மருந்தை குடிச்சிட்டா அப்படின்னு சொல்லவும், இப்படி அழுதிக்கிட்டு இருந்தால் மகளை காப்பாற்ற முடியுமா, காப்பாற்றுறதுக்கு என்ன வழியோ அதை பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் கார்த்தியாவை தூக்கி போட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டுக்கிட்டு போகிறாங்க. இவங்க கத்த கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் அவங்க வாசலில் கூடிடுறாங்க. கூட்டமாக கூடிடுது. அதை பொருட்படுத்தாமல் அவங்க காரை எடுத்துக்கிட்டு அவங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிடுறாங்க. அந்த நேரம் நடேசனும் தரகரும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வழியாக வரவும் கார்த்தியா வீட்டில் கூட்டமாக இருக்கவும், என்ன இங்கே கூட்டமாக இருக்குன்னு தரகரை பார்த்து நடேசன் கேட்க, நானும் உங்களோட தானே வர்றேன், எனக்கு என்னென்னு தெரியும் அப்படின்னவும், போய் என்னான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லவும் போய் பார்த்துட்டு அவங்ககிட்ட கேட்குறாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு லேடி சொல்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளையை பிடிக்கல போல், அதான் அந்த பொண்ணு மருந்தை குடிச்சிருச்சு, அதனால் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, அவங்க அம்மா அப்பா தூக்கிட்டு போகிறாங்க, ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் தரகரே அதிர்ச்சி ஆகுறாரு. அதை கேட்டுட்டு நடேசன்ட்ட சொல்கிறாரு, கார்த்தியா மருந்தை குடிச்சிருச்சான், ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காங்களாம் அப்படின்னவும், என்னப்பா சொல்கிற அப்படின்னவும், ஆமாண்ணே அப்படித்தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும், சரி நீ வீட்டுக்கு போ, நான் வீட்டுக்கு போய் நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்ததும் நிலாட்ட சொல்கிறாரு, அம்மா அந்த மாதிரி கார்த்தியா பாய்சன் சாப்பிட்ருச்சான், ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லவும், என்ன அங்கிள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்புங்க நம்ம ஆஸ்பத்திரி போவோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நடேசன் சொல்கிறாரு, அம்மா இப்போ போனால் பெரிய பிரச்சனை ஆயிருமா, நான் வரல, நீங்கள் வேணால் போய் பார்த்துட்டு வா சோழனை கூட்டிகிட்டு போய் அப்படின்னு சொல்லவும், பக்கத்தில் இருந்த பாண்டியனும் பல்லவனும் சொல்கிறாங்க, எதுக்கு நீ அவங்க கோலத்தனமான முடிவு எடுத்தாங்கன்னா அதுக்கு யாரும் பொறுப்பு இல்லை, இந்த பிரச்சனை ஏன் இப்போ இங்கே கொண்டு வந்தீங்க நீங்கள், எங்கிட்ட இப்போ தான் அண்ணனுக்கு ஒரு நல்ல இடம் அமைஞ்சிருக்கு, அதை அப்படியே விட்டுருங்க, அவங்க பிரச்சனை, அதில் நீங்கள் தலையிட வேணாம் அப்படின்னு சத்தம் போடுறாங்க 2 பேரும். அப்போ தான் நிலா சொல்கிறாங்க, கார்த்தியா மருந்து குடிக்கிறதுக்கு நம்மளும் ஒரு காரணம் தானே, அவங்கள கோயிலுக்கு வர சொன்னோம், அவங்க அம்மா அப்பா அவங்கள விடலை, அந்த விரக்தியில் கூட அவங்க குடிச்சிருக்கலாம் இல்லையா, அதுவும் இப்போ கேள்வியும் பட்டிருப்பாங்க, இந்த மாதிரி சேரனுக்கு பொண்ணு பார்த்துட்டோம்னு, அதனால கூட அவங்க மருந்தை குடிச்சிருக்கலாம், நம்மளும் ஒரு காரணம் தான், அதனால் நம்ம அப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சத்தம் போட்டுட்டு, சரி உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கெலாம் நேரம் இல்லை அப்படின்ட்டு சோழனை கூப்பிட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரி போவோம் வாங்க அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் ஃபோனை பார்க்குறாங்க. ஃபோனில் ஏற்கனவே கார்த்தியா ஃபோன் பண்ணியிருக்காங்க, நம்ம எடுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ அதெல்லாம் பார்க்க நேரம் இல்லைன்ட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடியாந்து ஆஸ்பத்திரியில் விசாரிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி கார்த்தியான்னு ஒரு பொண்ணு அட்மிட் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், 1 ஹவருக்கு முன்னாடி மருந்தை குடிச்சிட்டாங்க, பாய்சன் ஏதோ சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க, டாக்டரும் பெரிய டாக்டர் 1 ஹவர் போகணும், கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னவும், ஆமாம் ரொம்ப தான் கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், அப்போ உடனே சேரன் இதை கேட்டதுமே கண்ணில் இருந்து மலன்னு கண்ணீர் ஊற்றுது.
இதை பார்த்த நிலா சொல்கிறாங்க, சேரன் நான் ஒன்றுமே ஆகாது, கார்த்தியா நல்லபடியாக எந்திரிச்சு வந்துடுவாங்க, நீங்கள் அதெல்லாம் நினச்சி மனசை கஷ்டப்படுத்தாதீங்க, வாங்க நம்ம மேலே போய் பார்ப்போம் அப்படிங்கிறாப்புல. அப்புறமாவது கஸ்தூரியும் தனசேகரனும் சேரனையும் கார்த்தியாவையும் ஒன்று சேர்த்து வைப்பாங்களான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்.